இன்னைக்கு நாம கருப்பு கொண்ட கடலையை வச்சு ஒரு கிரேவி ரெடி பண்ண போறோம். சப்பாத்தி, பூரி, அப்புறம் ரைஸ், தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஜாலிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய், வெல்கம் டு ஜாலிசன். இன்னைக்கு நாம கருப்பு கொண்ட கடலையை வச்சு கிரேவி செய்ய போறோம். இதுக்கு நான் 150 கிராம் கருப்பு கொண்ட கடலை எடுத்து வச்சிருக்கேன். இது நைட்டே ஊற வச்சுட்டேன். இது 8 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ நம்ம இது குக்கர்ல போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போறோம். இப்போ இது வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன்ல ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அப்புறமா கொஞ்சமாக சின்ன சீரகம் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கும் போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விடணும். தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி. அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி விடும்போது தான் இதோட பச்சை வாசனைலாம் சீக்கிரமாகவே போயிடும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கொண்டக்கடலையை இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 ஸ்பூன் கொண்டக்கடலையை எடுத்து தனியாக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை இப்போ நம்ம இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம 2 ஸ்பூன் அரைச்சி வச்சோம்ல அந்த கொண்டக்கடலையை இதில் கலந்துக்கலாம். இது சேர்க்கறனால நம்மளோட கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். அதனால தான் இதை நம்ம சேர்க்குறோம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை திறந்து பார்க்கலாம். கிரேவி ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்க்காட்டாலும் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், நம்மளோட கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தழையும் இதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஜாலிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.